ஒரு சிறு செய்தியை மட்டும் நான் கூற ஆசைப்படுகின்றேன். இன்றைய தினத்தினுடைய சில செய்திகளை. ஆம் அன்பார்ந்த சோதர்களே, பிப்ரவரி 14 என்ற உடனேயே சிலருக்கு இப்படித்தான் ஞாபகம் வரும், பலருக்கு கூட அப்படித்தான் இருக்கும். காதலர் தினம், காதலை மையப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த தினத்தை ஒரு காதலுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட ஒரு பாதிரி, இது உண்மையில் நடந்ததா என்பது நமக்கு தெரியாது. கிபி 256 கிளாடியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் தன்னுடைய படைக்கு, தன்னுடைய நாட்டுக்கு எதிரிகளை எதிர்ப்பதற்காக எல்லோரும் வர வேண்டும் என்று சொன்னபோது, எங்களுக்கு மனைவிகள் இருக்கிறார்கள், காதலிகள் இருக்கிறார்கள் என்று சொன்ன காரணத்தினால் அவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்று தடுத்த போது ஒரு பாதிரியார், வேலண்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் என்ன செஞ்சாராம்? அதற்கு எதிராக மக்களையெல்லாம் காதலிப்பதற்கு தூண்டியதாகவும், மக்கள் மத்தியிலே திருமணத்தை நடத்தி முடித்ததாகவும், அதற்கு எதிராக அந்த மன்னன் இந்த வேலண்டைனை கொன்ற அந்த நாள் தான் பிப்ரவரி 14. ஆகவே இது காதலர் தினம், காதலை வளர்த்த, காதலுக்காக உயிரை தியாகம் செய்தவரின் தினம் என்பதாக இவர்கள் இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாள் இஸ்லாத்திலே இருந்து கொண்டிருக்கிறதா? பிறந்த நாளை கொண்டாடுவது கிடையாது, இறந்த நாளை நாம் கொண்டாடுவது கிடையாது, ஒரு கல்யாண நாள் என்பதை கொண்டாடுவது கிடையாது. இஸ்லாத்திலே இல்லாத பிதஅத்துகள். அதே போலத்தான் இந்த வேலண்டைன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நாள் பிதஅத் மாத்திரமல்ல, இஸ்லாமிய கலாச்சாரத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையிலே இருப்பதை ஹராமாக்கிய, இருக்கக்கூடாது என்று தடுத்த ஒரு மார்க்கத்திலே அந்நிய ஆடவனும் ஒரு அந்நிய பெண்ணும் நெருங்கி இருந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது காதலை நிரூபிக்கக்கூடிய, அதற்காக அந்த ரோஜா மலர்களை கொடுக்கக்கூடிய, அதற்காக தன்னுடைய லவ்வை, தன்னுடைய காதலை நிரூபிக்கக்கூடிய அந்த அட்டைகளை தந்து, வாசகங்களை தந்து, உதட்டோடு உதடு முத்தம் கொடுக்கக்கூடிய, மிக மோசமான உறவுகளை கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இந்த நாள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது எப்படி இஸ்லாமிய அந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும்? அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் ஜினாவை செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை. தக்ரபு ஜினா, ஜினாவின் விபச்சாரத்தின் அருகே கூட நீங்கள் செய்யாதீர்கள். ஒரு முறை யாராவது ஒரு பெண்ணை பார்த்தால் அது சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. ஆனால் இரண்டாவது முறை அவர்களை பார்ப்பதற்கு தடுத்த ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்று இந்த கன்றாவியெல்லாம், இந்த மோசமான இந்த நடவடிக்கைகள் எல்லாம் வந்த பின்னர் நம்முடைய சமூகத்திலும் இதற்கு அப்படியே கட்டுப்பட்டு, அதற்கு அடிமைப்பட்டு இந்த வேலண்டைன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தினத்தை கொண்டாடக்கூடிய முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இப்படிப்பட்ட இந்த இழிவுகளை அல்லாஹு தஆலா நம் மீது சாட்டியிருக்கிறான். நீங்கள் பொறுமையாக இருங்கள். இளைஞர்களாக இருக்கிறீர்களா? பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு காதலர் தினம் என்று ஒரு தினத்தை நீங்கள் கொண்டாட ஆசைப்படுகிறீர்களா? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களுக்கு ஒரு மனைவி வருவார். அந்த மனைவி இடத்திலே உங்களுடைய அன்பை, காதலை மிக அதிகமாக வெளிப்படுத்துங்கள். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. உங்களுடைய மனைவியை விட மிகச் சிறந்த ஒருவர் யார் இருக்க முடியும்? அந்த மனைவி இடத்திலே அன்பு பாராட்டுங்கள். நாமெல்லாம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், அத்தோட முடிஞ்சு போச்சு நம்முடைய மனைவியினுடைய எல்லா விதமான உறவுகளும் என்கிற ரீதியிலே இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சரியாகும்? இப்படிப்பட்ட நிலையிலா இஸ்லாம் வாழ சொல்லி இருக்கிறது? தன்னுடைய மனைவி இடத்திலே எவ்வளவு அன்பாக, தன்னுடைய மனைவியினுடைய வாயிலே ஒரு கவலம் சோறு ஊட்டுவது சதக்கா என்பதாக சொன்ன மார்க்கம் இது. யார் சிறந்தவன் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தார் இடத்தில், தன்னுடைய மனைவி இடத்தில் யார் சிறந்தவனோ அவன்தான் சிறந்தவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, நான் என்னுடைய மனைவி இடத்திலே சிறந்தவன், மனைவிகளிடத்திலே சிறந்தவன் என்பதாக சொல்லி இருக்கிறார். 50 வயசுக்கு அப்புறமும் கூட தன்னுடைய மனைவி இடத்துல அன்பு, பாசம் இருக்கணும். அவங்க மேல பார்த்தா ஒரு பிரியம் இருக்கணும், பார்த்தா மோசமான ஒரு ஆள் என்கிற எண்ணமெல்லாம் வரக்கூடாது. அப்படி இருந்தால் நாமெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஏதோ ஒரு வகையிலே தான் நம்முடைய மனைவிமார்களையும் கணவன்மார்களையும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். 50 வயசுக்கு பிறகும் கூட இந்த காதல் வரணும், இந்த லவ் வரணும், இந்த அஃபெக்ஷன் வரணும். என்னுடைய மனைவி என்கிற அன்பு, பாசம், நெருக்கம், இந்த விவகாரங்கள் எல்லாம் இந்த இணைகளுக்கு மத்தியில், இந்த துணைகளுக்கு மத்தியில் ஏற்பட வேண்டும். அதுதான் உண்மையான காதல். அதைத்தான் இஸ்லாம் அங்கீகரிக்கிறது.
ஆகவே அன்பார்ந்த சோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்காணித்து நம்முடைய மனைவிகளிடத்திலே அன்பு பாராட்டுவோம், காதல் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளிலே நாம் இருப்போம். மற்ற எந்த வகையிலும் நமக்கு இந்த லவ் காதல் என்கிற இந்த விவகாரத்திலே நமக்கு அனுமதி கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய இல்வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்துவானாக. وأقول قولي هذا وأستغفره عني وعنكم جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم والله يعلم ما تصنعون.